போர்க்களத்திற்கு போகிறாள். தன் மகன் முதுகில் அடிபட்டு இறந்தானா நெஞ்சில் அடிபட்டு இறந்தானா என்பதை பார்ப்பதற்கு. அப்படி ஒரு வீர மண்ணில் பிறந்த நாமும் வீர மங்கைகளாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளை சமூக பணியிலோ இறை பணியிலோ அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அதை கட்டாயம் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினீர்கள் என்றால் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவில்லை என்ற நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். இறை பணியில் சமூக பணியில் செல்லும் போது அவர்களை ஊக்குவித்து அவர்களோடு நீங்கள் உடன் இருந்து அந்த பணியை ஆற்றுவதற்கும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் விசுவாசமான வீரமான மரியாளின் உண்மையான வாரிசுகள் என்பதை நீங்கள் இந்த உலகிற்கு எடுத்து காட்ட முடியும்.